நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ராமாயணம் மகாபாரதம் சொல்ற மாதிரி வகுப்பறையில ஈரோட்டில் அங்க பேசி முடிச்சிட்டு தான் காலையில ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடும் சொல்லி நேரா பள்ளிக்கூடத்துக்கே வந்து, அப்ப குரோம்பேட் ஹையர் செகண்டரியில ஒர்க் பண்றோம். பெட்டி படுக்கல அங்கேயே வச்சுட்டு அங்கேயே எல்லாம் காலையில எல்லாம் ரெடி ஆகி வகுப்பு 7ஆம் கிளாஸ் செகண்ட் பீரியட் உள்ள வரும். என்னப்பா இன்னைக்கு கிளாஸ்? செய்யுள் சார். செய்யுள் எது பதிவு? சுற்றம் தழால் சார். அருமை. என்ன குரல் படி? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள சார். சூப்பர், வெரி குட். உட்கார். அவ்வளவுதான், புதுதே பாக்குறது இல்லை இனிமேல். எல்லாம் என்ன கவனிங்க. 7 மணி நேரம் உங்க வீட்டுல காக்கா வருமா? பிள்ளைகளோடு பயணம் பண்ணணும் சார். வரும் சார். அமாவாசை கிருத்திகை வெள்ளிக்கிழமை எல்லாம் எங்க அம்மா கொண்டு போய் காக்கான்னு ஒரு குரல் கொடுத்து சோறு வைக்கும் சார். மதில்ல 10-15 காக்கா வரும் சார். சுத்தி உட்காந்து சாப்பிடும் சார். சண்டை போடாது, சச்சரவு இல்ல, கூக்குரல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது சார். எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் சார். இதை தாண்டா திருவள்ளுவர் சொல்றேன். என் மனிதனே, உனக்கு செல்வ வளம் வருகிற காலத்தில் உன் உறவுகளோடு பகிர்ந்து சாப்பிடு. அந்த காக்கா எப்படி பகிர்ந்து கொடுக்குதோ அது மாதிரி நீ சாப்பிடு. 39 பேர் சந்தோஷமா இருக்கிறான் சார், ஒருத்த மட்டும் மௌனமா இருக்கிறான். மௌனமா இருக்கிறவன தான் டேஞ்சர். நான் அவனை தான் பார்த்தேன். அவனை பார்த்த உடனே, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பு சரியில்லை? நல்லா இருக்கேன் சார். 39 பேர் கலகலன்னு அதை ஆமோதிக்கிறான், நீ மட்டும் மௌனமா இருக்கு. நீங்க சொன்னா தப்பா இருக்குமா சார்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என்னமோ இருக்குதுறான்னு நினைச்சுக்கிறேன். சரி, இப்ப என்ன நினைக்கிற நீ? நான் ஒண்ணு நினைக்கல சார். கேள்றா மனம் திறந்து. சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை சார், இன்னைக்கு திங்கக்கிழமை. எங்க தெருவில் ஒரு பாட்டி, பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முறுக்கும் சுட்டு விற்குது சார். சாயந்தரம் 4 மணிக்கு நான் அந்த பக்கமா போனேன் சார். ஒரு காக்கா வந்து ஒரு முருகை தூக்கின்னு போச்சு சார் புளியம்போப்புக்கு. பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் மீட்டு தரலான்னு நான் போனேன் சார். பின்னாடியே போனேன் சார். அந்த முறுக்க காலுங்கீழ வச்சுக்கிட்டு நானும் 1 மணி நேரமா கீழே நிக்கிறேன். அது மட்டும்தான் சாப்பிட்டுதே தவிர நீங்க சொல்ற மாதிரி ஒரு காக்காயும் அது வா வான்னு கூப்பிடவே இல்லை. அப்படின்னா சார் எனக்கு பகீம் ஆகி போச்சு. நம்ம கிளாஸ்லயும் ஒரு அறிவாளி இருக்கிறானே, கவுத்தாண்டா நம்மள இன்னைக்கு. எனக்கு உடனே ஆன்சர் தெரியல. உண்மை இல்லை, அது 100% உண்மை சார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. முருகா என்ன காப்பாத்துன சார். காப்பாத்திட்டான் சார் முருகன். பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். ஆஹா ஆள விடுறா சாமி. அவன் சொல்லலாம், அந்த அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள சொல்லுங்க. பார்த்தேன். எவ்வளவு அருமையான கேள்வி, அழகா, அற்புதம்டா. இந்த மாதிரி சிந்திச்சு கேட்கிறவன் எத்தனை பேர் நாட்டுல சார்? ஆன்சர் சொல்லு சார். பிடிவாதமா இருக்கிறேடா பயல, நாளைக்கு விளக்கமா சொல்றேன்டா, இன்னும் விரிவா சொல்றேன்டான்ட்டு போயிட்டான் சார். ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல என் பொண்ணு படிக்கிறா, அதே ஸ்டாண்டர்டு. விஷயம் தெரிஞ்சு, நீ இப்ப படுப்பா, தைரியமா படு, காலையில நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆன்சர் சொல்றேன்னு. அது பட்ட டேஞ்சர் இது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு புறப்படுறதுக்கு முந்தைய என்கிட்ட சொல்லிட்டு போச்சு சார். நான் சந்தோஷமா தெம்பா இதை கண்டிப்பா அவன் ஏத்துக்குவான்ற ஒரு நம்பிக்கையிலேயே நான் கிளாஸுக்கு போனேன் சார். சார், அவன் காம்பவுண்ட் வெளியில நிக்கிறான். எனக்கு தூரம், ஐயா வாங்க வந்துருங்க, வந்துட்டீங்களா? நான் எங்க லீவ் போட்டுருக்கேன்னு பார்த்தேன் சார். நான் இப்ப அவன் நேரம் சார். இப்ப நீங்க வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நேரம் வரும்போது அவன் ஏறி பேசுவான். அப்ப நம்ம பொறுமையா தான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நாம பேசுவோம், இல்லைங்களா? யாருக்கு எந்த நேரம் எப்படி வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது சார். இப்ப இருக்கிற நடக்கிற நிலைய பார்த்தா எந்த இடத்துலயும் வரலாம். கேட்கிறவங்களே சொல்ற இடத்துக்கு வரலாம், சொல்றவங்களே கேட்கிற இடத்துக்கு வரலாம். மாறும். நேரம் என்பது சில நேரங்களில் அப்படித்தான் வரும். இப்ப அவன் நேரம் சார், அவன் பேசுறாங்க, வந்துட்டீங்களா சார், எங்க லீவ் போட்டீங்களா? போடா போடா உள்ள வர.
கிளாஸ்ல போறான், எல்லாரும் ஐயா ஐயா நேற்று கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போறாரா அவனு. முதல் வேற நான் என்ன பண்ண தெரியுமா, எல்லாரும் அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. யார் ஒருவருடைய செயல் சரி என்று முதலில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, பிறகு நாம் எதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவார்கள். எதிர்த்தாதான் சார் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வளரும். எங்க வீட்டம்மா கூட தான் சொல்லிச்சு, எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன், போ இன்னும் 1/2 மணி நேரத்தில் பஸ் வரும், போனா சார் போய் 2.5 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன உங்ககிட்ட கோஷிக்கல், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், எங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட போச்சுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்க. நான் இது வாழ்க்கையில் நடக்கிறது. அது அப்ப நான் சொன்னேன், கை தட்டுங்கடா, சந்தோஷப்பட்டுட்டான். அவன் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்குதா. 2000 ஆண்டுகளுக்கு வள்ளுவன் சொன்னதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இதுவரைக்கும் நான் கற்காததை அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். என்ன தெரியுமா, அவன் சொன்னதே ஒரு தர்மத்தை சொல்லுகிறது. வள்ளுவர் என்ன சொல்லுகிறார், காக்கைக்கு சோறு வைக்கிற போது இனத்தை அழைத்து சாப்பிடுகிறது, பகிர்ந்து கொடுக்கிறது என்று சொன்னார் அல்லவா. ஏ மனிதனே, நேர்மையாக வருகிற செல்வத்தை உன் உணவு உறவினர்களோடு பகிர்ந்து கொடு, தண்டனை கிடையாது. தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு, அது என்னோடு போகட்டும், என் இனத்துக்கு வர வேண்டாம் என்று அது தனியாக சாப்பிட்டது என்ற கருத்தை தான் அவன் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான். அவன் கண்ட காட்சி என்ன, அவன் சொன்ன சபாஷாருன்னா, அவன் சொல்லி நான் சொல்லணும், நான் சொல்லி அவன் சொன்னான். 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு புதையல் கிடைச்சிருக்குதில்லை. அப்போ சொன்னவன் யார் என்று பார்க்காதே, சொன்ன செய்தி என்னவென்று பார். சின்ன பிள்ளையா இருக்கலாம் சார், ஒரு சின்ன பிள்ளை தானே சொல்லி கொடுத்தது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவுளுக்கேன்னு பட்டினத்து சுவாமிகள் பெரியவர் கேட்டார் இல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம படித்ததிலிருந்து இன்னொன்றை படித்துக் கொள்ள வேண்டும். நான் படித்தது போதும் என்று நினைத்தால் நின்ற இடத்தில் தான் நிற்பேன். நீ சாப்ட்வேர்ல இருக்கிறவங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்றிலிருந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் பண்ண முடியும். இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குது. என்ன அது மாதிரிலாம் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நினைச்சிருப்போமா சார்? எடிசனுக்கே கிடைக்காத, ஐன்ஸ்டீனுக்கே கிடைக்காத கருவி இந்த கருவி. எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதுக்கு மத்தியிலே நாம வாழ்க்கையை இன்னும் வளமாக வைத்திருக்கிறோம்னா சார், உலக நாடுகள் எல்லாம் சுத்தம் தான் சொல்றேன் நான். நம்ம வாழ்க்கை அருமையான வாழ்க்கையா, நம்ம பூமி நல்ல பூமியா, இதுல மாற்று கருத்துக்கே இடம் இல்லையா. எந்தையும் தாயும் அதிர்ந்து குழாவி இருந்தது முன்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வரின் நினைவு அகற்றாதீர். அறிவாளிகளும் ஞானிகளும் நிறைந்த பூமி, அறிவும் ஞானமும் நிறைந்தவர்கள் வாழ்ந்த பூமி இது. அதனால்தான் நம்ம இந்த நாட்டை மிகவும் நேசிக்க, உறவு நேசிக்கணும். நாம இதெல்லாம் இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இல்லை. புத்தக திருவிழாவில் வாங்குகிற பல புத்தகங்கள் தான் நமக்கு இந்த ஞானத்தை வளர்க்கும். நான் வருடம் பல பொறியியல் கல்லூரிகளுக்கெல்லாம் போய் பேசுவேன். இன்னும் தொடர்ந்து பல வருடங்களாக கும்மிடிப்பூண்டியிலே ஆர்எம்டி கல்வி நிறுவனங்களுடைய கல்வி தந்தை கொடை வள்ளல் ஐயா RS முனிரத்னம் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். அவருடைய அந்த குணம் அப்படியே இருக்குது இன்னும் அவருக்கு. அவர் கல்லூரியில நாம் போனோம்னா அவர்கிடத்திலிருந்து நாம் பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோம் சார். பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். என்ன அற்புதமான பாடம் தெரியுமா? அங்க 650 ஊழியர்கள் அந்த கல்வி வளாகத்துல சேவை பணியில் இருக்காங்க. 3000 ஆசிரியர்கள் கல்வி பணியில் இருக்காங்க. ஆனா சேவை, இந்த தோட்டம் பெருக்கு சுத்தப்படுத்துறாங்க. காரை விட்டு இறங்கின உடனே இவர் வணக்கம் வைப்பார் சார். எல்லாருக்கும் இவர் தான் முதல் வணக்கத்தை வைப்பார். அதுக்கு பிறகுதான் அவங்க வைப்பாங்க. ஏங்க
அவங்க வச்சுதான் நீங்க, நான் அப்ப கேட்டேன் அவரை, சொன்னாரு எந்த ஒரு நல்ல பழக்கமும் பண்பாடும் நம்மிடத்திலிருந்து தொடங்க வேண்டும்னு சொன்னாரு. சார் எவ்வளவு பெரிய அன்பு படிப்பினை, எவ்வளவு பெரிய படிப்பினை சார் இது. இதுதான் இன்னைக்கு தேவை. நான் மற்றவர்கள் என்னிடத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, நான் அதன்படி நடந்து காட்டிவிட்டால் அது தானாகவே வந்துடும். இன்னைக்கு வாழ்க்கை திசை மாறி போனதனால்தான் நீதிமன்ற வளாகத்துக்கு போற அளவுக்கு போயிட்டு, எல்லா பண்பாடு நிறைந்த பூமியா இது. ரொம்ப எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கும் சார் வீட்டுக்குள்ள. இவன் பெரியப்பா கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்ற கல்யாணத்துல வாழ்த்தனதை நிறைவேற்றிட்டாரு. 16 பசங்க, 10 ஆம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க. யாராவது கேட்டா 14 தானா, இன்னும் பகவான் கொடுப்பான் பாத்துக்கலாம். அவ்வளவு மகிழ்ச்சி சார். அவ்வளவு பிள்ளைங்க இருந்து வாழ்க்கை சந்தோஷமா இருந்தான் சார். இப்ப 1 வச்சுங்கிற 2 வச்சுங்கிறோம். தூக்கம் வரமாட்டேன்னுது இல்ல, கஷ்டமா இருக்குது, மனசு என்ன ஆவானோன்னு பயமா இருக்குது சார். அதனால் அன்புக்குரியவர்களே, இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி, வீட்டிலையும் டெலிவரி. 10 ஆம்பளை பிள்ளைங்க. நான் என்ன கேட்கறேன் தெரியுமா, எந்த ஆணுக்கு ஞாபக சக்தியே கிடையாது. என்ன திலகவதி, எந்த ஆணுக்கு ஞாபக சக்தியே கிடையாது சார். பெண்ணுக்குத்தான் ஞானம் அதிகம், ஞாபக சக்தி கூட அவங்களுக்கு அதிகம் சார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் எங்க வீட்டிலே பார்ப்பேன், நான் அதை கற்றுக்கொள்வேன் அவகிட்ட இருந்து. கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். கண்ணு குழந்தைங்க பேச்சு பேரம் பேதி அதுல ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். காது சீரியல் கேட்டுக்கிட்டே இருக்கும் சார். ஒரே நேரத்தில் 4 சரியா செய்யறவங்க அவங்க தான். நமக்கு ஒரு வேலை. இப்ப நான் நீலகண்டன் சார் எங்க வீட்டுக்கு வராரு, வந்த உடனே ஐயா பேசலாம்னா டிவி எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். ஏன்னா எந்த சத்தமா வந்தாக்க நமக்கு புரியாது. எல்லாத்தையும் நிறுத்திட்டு உட்காந்து வாங்க பேசலாம் இல்லையா. அதனால்தான் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு பவர். அதனாலதான் எங்க பெரியப்பா என்ன பண்ணுவாரு, யாராவது ஒரு பையனுக்கு பேர் கேட்டா எங்க பெரியம்மாவை கூப்பிடுவாரு, அந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுவாரு. அவர் சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கிறாரு. நீங்க தான் இப்பதான் ஐடி கார்டு போடுறீங்க, அவர் அப்பயே ஐடி கார்டு போட்டாரு. அதனால வாழ்க்கையில அன்னைக்கு அவ்வளவு பிள்ளைகள் இருந்தாலும் ஆனந்தமா வாழ்ந்தான் சார். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது அது கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நிறைவுபடுத்துறேன். அது நடந்ததுயா. கோவை மாவட்டத்துல ஒரு பையன் நீட்ல ஃபெயில் ஆயிட்டான் சார். பிள்ளைகளுக்கு நாம அதை சொல்லிக் கொடுக்கணும் சார். அது எந்த சிலபஸ்ல இருக்காது, வாத்தியாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, எந்த நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். கோவை மாவட்டத்தில் நீட்ல ஃபெயில் ஆயிட்டான் சார். அவன் சூசைட் பண்ணிக்கணும். இந்த சூசைட் பாயிண்ட்டுக்குன்னு சில பேர் போவான் தெரியுமா உங்களுக்கு? அதுலயும் கூட வித்தியாசமா இருக்குது. ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்து போய் குளத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனான் சார். வேகமா வந்தான், அங்க செக்யூரிட்டி இருந்தான் பாரு, குளத்துக்கு காவல்காரன். எங்கேயா வேகமா போற உள்ள, வாழ்க்கையை வெறுத்து போச்சியா, குளத்துல கொண்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். யோ ராட்சச முதலாம் உள்ளது தெரியுமான்னு, நல்ல வேலை சொன்ன வீட்டுக்கு போட்டான் சார் அவன். நான் என்ன கேட்கிறேன், அவன் எதுக்கு வந்தான்? அப்போ ஒரு நிலையில்லாத புத்தியோடு தான் வந்துக்கிறான் அவன். அதெல்லாம் நம்ம சொல்லணும். பிள்ளைகளை பாருங்க, அவன் நீட்ல தோல்வின்னா தோல்வி அடைஞ்சிட்டான் சார். தாழ்வு மனப்பான்மையை விட ஒரு எதிரி உலகத்திலே கிடையாது. அதை விட ஒரு கொலை குற்றமே கிடையாது சார். என்னை தாழ்த்தி கொள்வதை விட என்னால முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கணும். எதிரியை விட எதிர்மறை சிந்தனையாளர்களோடு நாம் பேசுவது ரொம்ப டேஞ்சர். எதிர்மறையா பேசுறான், நடக்காது. அந்த மாதிரி எதிர்மறை சொல்றான், ஆலோசனை சொல்றவங்கிட்ட பேசாத. அவனும் கட்டு நம்மளையும் கட்டுவான். அப்போ ஒரு நோக்கம் நமக்கு மிக மிக முக்கியம், பயணம் நமக்கு முக்கியம். அதனால நம்ம நான் நீட்ல ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிட்டான் சார், சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த பையனுடைய முகத்துல ஒரு தெளிவு வரல சார். 1 மாசமா அவங்க அப்பா வாட்ச் பண்றார், அவன் தெளிவா வரல. பார்த்தாரு, இவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது,
கையை பிடிச்சார். இன்னைக்கு வாடா பருத்தி காட்டுக்கு போவோம். ஒரு ஏக்கர்ல பருத்தி வச்சிருக்காரு சார். கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் அப்படியே சுத்தி காட்டினார் சார். சுத்தி காட்டிட்டே வந்தவர் அவனும் கூட வந்தான். ஒரே ஒரு செடி ஒரு கார்னர்ல பூச்சடிச்சு போயிருக்கு. தோட்டக்காரனை கூப்பிட்டாரு. இந்த பருத்தி காட்டு தோட்டத்தை ஃபுல்லா கொளுத்துனார். பையன் கேட்டான், என்னப்பா அவனுக்கு பித்து குடிச்சாச்சா? 1000 செடி நல்லா இருக்குது, ஒரே ஒரு செடி தானே பழுக்கப்பட்டுக்குது, அதுக்காக எல்லாத்தையும் கொளுத்த சொல்ற? நீ கூட வாழ்க்கையில ஒரு தடவை தான்டா ஃபெயில் ஆன, அதுக்காக உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு எடுத்து முடிவு, அது சரியா? பையன் மாறிட்டான் சார். மறுநாள்ல இருந்து அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. அப்பா நான் இனிமேல் அந்த முடிவுல இருந்து விலகிறேன்பா. நாம எப்படி கொண்டு போகணுமோ அப்படிதான் சார் கொண்டு போகணும். பிள்ளைகளுக்கு நல்ல பாதைகளை வகுத்து கொடுக்க வேண்டும், பண்பாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மனிதநேயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அது கற்காத பாடமாக அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்குதுயா. அதெல்லாம் அத்தனையும் நாம தான் முன் உதாரணம் சொல்வதோடு மட்டுமில்லாமல் நானே முன் உதாரணமாக இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும். எதையுமே சாதிக்க முடியும். ரோட்டரியில எனக்கு அவர் ஒரு ரோல் மாடல். எப்படி RS முனிரத்ன ஐயா அவர்கள் எனக்கு ஒரு ரோல் மாடலோ, அது போல வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவ வேணும்ன்றது எனக்கு ஒரு ரோல் மாடல். யாருன்னா புளியங்குடி சங்கரன் கோயில் பக்கத்துல புளியங்குடியில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் என்ற நண்பர் சார். இலங்கை தமிழர்கள் அவதிப்பட்ட போது எத்தனையோ பல எண்ணிக்கையில் இல்லாத அரிசியை டன் கணக்கில் அனுப்பி வைத்த ஒரு வள்ளல் அவரு. ரோட்டரியில மிகப்பெரிய மனிதநேயம் உடையவர். இன்னைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு அந்த இடத்துல. ஒரு கிராமம் அது. அந்த கொடைத்தன்மை, பிறருக்கு உதவி செய்யவே அது வெளியிலே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பண்பை அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். நாம பழகிற இடத்துல இருந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வோம். அப்படி கற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை நமக்கு வளமாகும், வாழ்க்கை நமக்கு வசமாகும். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம உயரத்தில் இருக்கிற வரையில் நமக்கு இறங்க முடியாது. இன்னொன்னுங்க, ஃப்ராய்டு சொல்லுவார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃப்ராய்டு சொல்லுவார், மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம்னு சொல்லுவார். மேல் மனம் என்னை பற்றிய சிந்தனைகளை கொண்டிருக்கும், நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனைகளிலே மூழ்கிவிடும், ஆழ்மனம் தான் பரம்பொருளை நினைக்கக்கூடிய ஒரு ஆழ்மனமாக இருக்கும். அந்த ஆழ்மனதில் தாழ்வுகளை விதைக்காமல் மேன்மைகளை விதைக்க பழகிவிட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை தொடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பால் இருக்குல்ல, பால் கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வச்சு ஆற வைக்கிறோம், ஒரே ஒரு துளி மோர் தான் அதுல விடுறோம். மறுநாள் தயிராயிடுது, தயிரை கடையறோம், வெண்ணெய் வருது, வெண்ணெயை உருக்கிறோம், மனமுள்ள நெய் வருகிறது. அந்த பாலுக்குள் தான் மனமுள்ள நெய் மறைந்திருக்கிறது என்றால் இந்த மனதிற்குள் மனம் பரப்புகிற வாழ்க்கை வாசனையெல்லாம் அடங்கி இருக்கிறது. மனம் பாலுக்கு சமமானால் அதிலே ஒரு துளி மோரை விடுவது போல ஒன்று 2 நல்ல எண்ணங்களை விட்டால் உண்மையான வாழ்க்கை நாமும் வாழ்ந்து அடுத்தவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நல்ல மனமுள்ள அற்புதங்கள் நம்முடைய மனதிலே உருவாகும். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. அந்த மனம் பணத்தை சம்பாதிக்கிற கல்வியைத்தான் இன்றைக்கு கற்கிறது. பிறருடைய மனதையும் சம்பாதிக்கிற கல்வியை மேலும் மேலும் நான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னே திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்பெல்லாம் என்ன யாரும் தெரியாது. இப்ப நாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்னை அடையாளம் பண்ணி அங்க இருக்கிற ஊழியர்களே அழிச்சு போடுறாங்க உள்ள. அது ஒரு மரியாதை, தமிழால் எனக்கு கிடைத்த மரியாதை, பெருமை. 30 வருஷத்துக்கு முன்னே என்னை யாரும் தெரியாது. அங்க ஒரு 10 ஷெட் இருக்கு திருப்பதி மேலே. 10 ஷெட்லயும் 9வது ஷெட் வரைக்கும் ஃபுல் ஆயிட்டுது. 10வது ஷெட்ல தான் என்னை உட்கார வச்சாங்க. அப்பதான் மக்களோடு மக்களா ஏழுகொண்டலவடாங்கடா அப்படி வெங்கட்ரமணா, நாராயணா, கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா அப்படின்லாம் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம். 9 மணி நேரம் போயிட்டு, ஒரு ஷெட்டுக்கு 1 மணி நேரம், 9 மணி நேரம். 9 ஷெட்டு முடிஞ்ச 10வது ஷெட்டை திறந்தான். 10வது மணி நேரம் நாங்க எல்லாம் வெளியில வரோம்.
நல்லா ஞாபகம் வச்சு, இங்க திருப்பதிக்கு போயிருப்பீங்க. அப்படி நேரம் உள்ள போன உடனே அப்படியே லெப்ட்ல திரும்பினோம்னா ஜெகஜோதியா பெருமாள் இருப்பாரு. என்னென்னமோ வேண்டணும்னு பட்டியல் போட்டு போவோம், ஒண்ணு கூட வேண்ட மாட்டோம். அப்படியே ஒரு செகண்ட பார்த்துட்டு தூக்கி வெளியே போட்டுருவான். இதுதான் இன்னைக்கு நடக்கிற அனுபவம். நானும் நினைச்சுக்கினே போனேன் சார். அப்படி அந்த நாமாவளிகளை மறக்காம சொல்லி போனேன். கோபாலா, கோவேரி, மாதவா, யாதவா, கேசவா, மதுசூதனான் கிட்ட போன பாருங்க. மேல கோவிந்தான்ட்ட கோவிந்தான்னு பார்க்கும்போது மேல எவனோ ஒருத்தன் கறி துண்டுல எவனோ ஒருத்தன் எழுதிட்டு போட்டான் சார், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. இந்த கண்ணு அதை படிச்சிட்டுது. படிச்ச உடனே மூளைக்கு இம்மீடியட்டா மெசேஜ் கொடுத்துடுது. மூளை யோசிக்குது, யார் அந்த ஜெயந்தி? அவள் காதல் நிறைவேறாதனால தானே பெருமாள் கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிறான். அப்ளிகேஷன் அனுகிரகம் பண்ணாரா இல்லையா, எடுத்துக்கிட்டாரா இல்லையா, அவன் காதல் நிறைவேற்றா இல்லையா நினைச்சு பாருங்க. வெளியிலே நிக்கிறான் சார். அதுக்குள்ள தூக்கி அந்த வெளியே போட்டான் ஜருகண்டின்னு. 10 மணி நேரமா காத்து கிடந்த சார் பெருமாளை பார்க்க. ஒரு 10 நிமிஷத்துல ஜெயந்தி கிட்ட என் மனசு போனதுனால பெருமாளை நான் பார்க்காமலே வந்துட்டேன்னா, வாழ்க்கையில உங்க மனசு உங்ககிட்டே இருக்கணும். அந்த மனம் நம்மிடத்தில் இருந்தால்தான் சாதனைகளை குவித்து கொண்டே வரலாம்னா, நல்ல எண்ணங்கள் உடையவர்களோடு பேசுங்கள், ஒரு வைப்ரேஷன் நமக்கும் கிடைக்கும். இன்னொன்னு, நம்முடைய உயர்வை எல்லாம் பாராட்டுகிறவர்களோடு பழகுங்கள். அடுத்த படிக்கட்டில் கால் வைப்பதற்கு ஊக்க சக்தியும் உற்சாகத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். வாழ்க்கை துணையாக வந்த பெண்ணை அன்பாக பேசுங்கள், அரவணைத்து போங்க. அவள்தான் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம். நாமெல்லாம் வெளியில் தெரிகிற மரம், வெளியில் தெரிகிற கிளைகள், வெளியில் தெரிகிற பூக்கள், வெளியில் தெரிகிற காய்கள், வெளியில் தெரிகிற கனிகள், வெளியில் தெரியாத வேர்கள் தான் நம் வீட்டு பெண்கள் என்பதனாலே தாயை வணங்கு, தாரத்தை மதி, அவர்களையும் உங்கள் அன்புக்கு பாத்திரமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதை சொல்லி, நான் படித்தது சிலவற்றைத்தான், படிக்காதது ஏராளமாக இருக்கிறது. அவற்றை நாம் தேடி தேடி அனுபவத்தின் வாயிலாக படித்தால், அனுபவம்தான் அந்த கற்றுக்கொள்வதற்குரிய பெருமையை தரும். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால், ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றானே. கவியரசு கண்ணதாசன் சொல்லி இருக்கிறார்னா, நம்ம நாட்டில் 60 வயது மூத்தவர்களை வணங்குங்கள். 80 வயது உடைய பெரியவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கோயிலுக்கும் போக, பைபிள் அதாவது நம்முடைய பள்ளிவாசலுக்கும் போக வேண்டாம், திருமால் கோயிலுக்கும் போக வேண்டாம், தேவாலயத்துக்கும் போக வேண்டாம். 80 வயதுடைய மூத்தவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கடவுளே உங்கள் இடத்தில் கூடவே இருப்பதாக பெருமைப்படுங்கள். அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆத்மார்த்த வாழ்த்தை பெறுங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு எந்த தடையும் வராது என்று சொல்லி இந்த உலகத்தை நாம் படிக்க வேண்டும். நிறைய படிக்கணும் சார், நிறைய படிக்கணும். நிறைய படிச்சாதான் நம்ம மாற்றங்களை நாம நிறைய கொண்டு வர முடியும். தேனாம்பேட்டை சிக்னல்ல அன்னைக்கு பாக்குறேன், கார்ல ஓரமா நின்று பாக்குறேன் என்னதான் நடக்குதுன்னு. அங்க இந்த சிக்னல்ல நிற்கும் போது பாத்துக்கிறீங்க, நிறைய பேர் கார் எல்லாம் பொறுமையா இருக்கும். இந்த 2 வீலர் ஸ்கூட்டர் தான் ரேஸ் பண்ணினே இருப்பான். சத்தமா போட்டா அவன் என்ன சிக்னல் விழுந்துடுற மாதிரி இருப்பான். அந்த எல்லோ வந்தா, பச்சைன்னு ஒண்ணு வச்சுக்கிறான், எல்லோன்னு வச்சுக்கிறான், ரெட்டுன்னு வச்சுக்கிறான், நில், கவனி, செல்லுன்னு அதையும் எழுதி வச்சுக்கிறான். நம்மால் எதையும் பார்க்க மாட்டான். அந்த மஞ்சள் வந்த உடனே அப்படியே தூக்கிடுவான் சில பேர். அடுத்தது கிரீன் தானே வரப்போகுதுன்னு. அப்படிதான் சார் ஒருத்தன் உள்ள போயிட்டான். கிரீன் எல்லோ போட்டதுமே கிரீன் வரப்போகுதுன்னு டக்குன்னு தூக்கிட்டான் ஸ்கூட்டர் வண்டிய. அவன் போனான்னா நமக்கெல்லாம் ஒரு பண்பு உண்டு தெரியுமா அவனுக்கு, யார் முதல்ல எழுந்திருக்கணும் நாமளும் எழுந்திருவோம். நமக்கு ஒரு தைரியம், அவன் நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்னு. அப்புறம் அவனை நம்பி 4 பேர் பின்னாடி போயிட்டான் சார். பின்னாடி பார்த்த 4 பேரையும் அங்க பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சி ஃபைன் போட போனாங்க. அப்போ அதுல ஒருத்தன் நியாயம் காட்டான். 4 பேரையும் பிடிச்சி முன்னாடி போனான், அவனை பிடிச்சி ஏன் சார் விட்டீங்கன்னா,
டேய், அதனால நாங்க எப்படிடா பிடிக்க முடியும்? எங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவன் தான்டா. டெய்லி ஒரு 5 தடவை அப்படி போவான். அவனை நம்பி 4 பேரா போவான். எங்களுக்கு கேஸ் பிடிக்கிறவன் அவன் தான்டா. அவன் எப்படா நாங்க இது பண்ண முடியும்னா? ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்ம சுற்றி இருக்கிற உலகம் நாம் நினைத்தது போல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நாம் நினைத்தது போல் இருக்கிற உறவு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மனைவி, மக்கள். நேசியுங்கள், புத்தகத்தை வாசியுங்கள், மேலும் மேலும் அனுபவத்தை மூச்சால் இழுத்து அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். உணர்வில் கலங்கள், உயர்ந்த வாழ்க்கை அமையும். நன்றி.